இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 lakh கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். ஆளுநரை சந்திப்பதும் அமித்ஷாவை சந்திப்பதும் பெண்ணுக்கான தீர்வு ஆகாது. ஸோ இதுல மனு கொடுக்கறதுனால பயன் இல்லை, எக்ஸப்ட் அந்த பொலிட்டிக்கல் ஆப்டிக்ஸ் தான். அரசியல் ரீதியாக ஒரு காட்சி, ஒரு தோற்றம். நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தன்னோட சகோதரத்தை வந்து சொல்லுது. அந்த சகோதரர் என்ன பண்றாருன்னா அந்த சம்பந்தப்பட்ட நபரை போய் அடி வெளுத்து எடுத்துடுறாரு. இயல்பான ரியாக்ஷன் அதுதான் வரும். அது அண்ணன் செய்யறது. அண்ணன் அரசியலாக்குறது அப்படிங்கிறது அது எந்த வகையில நியாயம்? அது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மேலும் அல்லவா அவ்வளவு சங்கடத்தை ஏற்படுத்தும். அடிப்படையில திமுக ஹேண்ட்லிங் வந்து சரியில்லை. இயல்பாக அது அட்வான்டேஜா எடுத்து பிளே பண்ண வேண்டியது அரசு. ஆனா அதுக்கு மேல ஆளாளுக்கு ஒன்று சொல்லி இதை மேற்கொண்டு அவங்க தான் அதை வந்து குழப்பினாங்க. அரசாங்கம் தான் குழப்பிச்சுங்க. நீங்க பாத்தீங்கன்னா தமிழிசை உண்மையிலே பாக்குறதா இருந்தா, தேர்தல் சம்பந்தமா பாக்குறதா இருந்தா அமைப்பு பொதுச் செயலர், தேசிய அமைப்பு பொதுச் செயலர் தான் பார்க்கணும். அதுக்கு பிறகு அவங்க அமித்ஷாவை பாக்குறாங்க. அமித்ஷாவுக்கும் அமைப்பு தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னா என்ன ரீசன்? அப்ப தமிழ்நாடு பிஜேபியோட அஃபேர்ஸை வந்து அங்க டிஸ்கஸ் பண்ண போறாங்க அப்படிதான் பொருள் கொள்ள முடியும். தோற்ற வளர்ச்சி விரிவாக்கனா இன்னும் விரிவாக்க ஸ்டேஜுக்கே போகல. விஜய் வந்து எங்க போயிருக்காரு? இனிமேல் தான் போவாரா இருக்கும். 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் கழிச்சு போவாரா இருக்கும். அப்ப இப்ப வந்து அவரை பார்த்து பிற கட்சிகள், திமுக உள்ளிட்ட பிற கட்சிகள் பயப்பட மாட்டாங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில ஆன்லைன் வாயிலாக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் தராசி சாம் சார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேங்க. புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி சார். தாவேகா வந்து செயல்படல, விஜய் அவர்கள் வந்து செயல்படாம இருக்காரு, ட்விட்டர்லயே அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்லாம் நிறைய பேசியிருக்காங்க. நம்மளும் பேசியிருக்கோம். அரசியல்வாதி இப்படி இருக்கக்கூடாது, ரொம்ப ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்களும் சொல்லியிருக்கீங்க. விஜய் அவர்கள் வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழக பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணிற்கு நீதி வேண்டும், தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ட்விட்டர்ல முதல்ல விட்டிருந்தாரு. ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு. அதற்கு பிறகு தாவேகாவுடைய மகளிர் அணியினர் வந்து அந்த கடிதத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, கைதானாங்க, பொதுச் செயலாளர் இதெல்லாம் பார்த்தோம். கடைசியில ஆளுநரை போய் சந்திச்சு அவர் இந்த கோரிக்கையை வச்சிருக்காரு. இவருடைய இந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பாக்குறீங்க? ஆளுநரை சந்திப்பது ஆக்டிவ் பாலிடிக்ஸ் ரகத்துல சேராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தாவேகா மாநாட்டிலேயே அவங்க நிறைவேற்றின தீர்மானம் 10, 11 ரெண்டுலேயும் மாநில உரிமை பற்றி வலியுறுத்தியிருப்பாங்க. தீர்மானம் எண் 10 என்ன சொல்லுதுன்னா கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு மாற்றணும்னு, அது சரிதான். 11 என்ன சொல்லுதுன்னா ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும். என்ன காரணம்? மாநில உரிமைகளுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் ஆளுநர்கள். எதிர்கட்சிகள் ஆளுற மாநிலங்கள்ல அரசியல் சட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறார்கள். ஆளுநரின் இந்த ஒருதலை பட்சமான போக்கு, அதை கண்டித்து ஆளுநர் வந்து ஆளுநர் பதவியே இருக்கக்கூடாது. இதான் வந்து அவங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்கிற தீர்மானம். திமுகவும் ஆளுநர் பதவி வேண்டாம்னு சொல்லியிருக்கு. அப்புறம் ஆளுநர்கிட்ட மனு கொடுத்துருக்கு. ஆளுநர்கிட்ட மனு கொடுக்கறத மட்டுமே வைத்து நம்ம இப்படி சொல்ல முடியாது. ஆனால் ஆளுநரிடம் மனு கொடுக்கும் போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எஃப்ஐஆர் லீக், இந்த ரெண்டும் ரொம்ப பிரதானமா இருந்துச்சு. எஃப்ஐஆர் லீக்கை வந்து ஹைகோர்ட்டே கண்டிச்சிருக்கு. ஹைகோர்ட் கண்டிச்சிருக்கு. எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்காக தான் அந்த பெண்ணுக்கு ஆரம்ப கட்ட நஷ்ட நிவாரணம் வந்து நஷ்ட ஈடு 25 லட்சம் ரூபாய். 25 லட்சம் ரூபாய். அந்த 25 லட்சம் ரூபாய் யார்கிட்ட இருந்து வசூல் பண்ணணும்னா எஃப்ஐஆர் லீக் பண்ணது யார் பொறுப்போ அவங்க கிட்ட இருந்து. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ் ஆபீசர் அப்ப எஃப்ஐஆர் லீக்னு நினைத்ததுக்கு அவங்க காரணம். இப்போ வந்து நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் நாங்க தான் சொல்லிருச்சு. என்ஐசி சொல்லிருச்சு. என்ஐசி தேசிய அமைப்பு. அவங்க அது காரணம் என்ன சொல்றாங்கன்னா கிளிச், டெக்னிக்கல் கிளிச், பிஎன்எஸ்க்கு மாறும்போது ஏற்படுற டெக்னிக்கல் கிளிச். பொதுவா எஃப்ஐஆர் எப்படின்னாங்க, நம்ம பதிவு தமிழக காவல்துறை தரப்புல இருந்து டெக்னிக்கல் இஷ்யூ தான் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அதை கருத்தில் கொள்ளாமல் நீதிமன்றம் வந்து நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இதே நடைமுறையை அங்கேயும் விதிக்கிறாங்களா, என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும். ஏன்னா those who are responsible ஆர்டர்ல இருக்கு. ஆர்டர் காப்பி என்கிட்ட இருக்கு. ஆர்டர் காப்பி. இதுல அடிப்படை என்ன அப்படின்னா டெக்னிக்கல் கிளிச்சுக்கு வந்து ஒரு ஆபீசர் பொறுப்பாவாராங்கிறது அடிப்படை கேள்வி. சரி, எஃப்ஐஆர் எப்படின்னா ஒரு காலத்துல கைட்டு எழுதி கொடுத்துட்டு இருந்தவங்க. அதாவது நீங்க வந்து புகார் கொடுத்தீங்கன்னா என்ன புகார் சொல்றீங்களோ அதை அப்படியே எஃப்ஐஆர்ல எழுதி நான் சொன்னபடி எழுதப்பட்டிருக்கிறது சரி அப்படின்னு ஒரு கையெழுத்து போடணும். அதுக்கு ஒரு ரிஜிஸ்டர் இருக்கும், எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர்னு பேரு. ஒன்ஸ் கழிச்சு எஃப்ஐஆர் உங்க கையில கொடுத்துட்டா அதை மாற்றவே முடியாது. இப்போ வந்து டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு ஆன்லைன்ல டைப் பண்ணி ஆன்லைன் போர்ட்டல்ல ஏத்துறோம். ஆன்லைன் போர்ட்டல்ல ஏற்றின பிறகு
தரவிறக்கம் செய்வதற்கான உரிமை ஓப்பனா இருந்தா அனைவருக்கும். இந்த மாதிரியான பெண்கள் வன்கொடுமை இந்த மாதிரியான விஷயங்கள்ல அந்த செக்ஷன் இந்த செக்ஷன்ல எஃப்ஐஆர் போட்டா தரவிறக்கம் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பிளாக் இருக்கு. அது வந்து பழைய சிஸ்டத்துல இருந்துச்சு. புதிய சட்டத்துக்கு மாற்றும் போது அந்த பிளாக் இல்ல. அப்ப இந்தியா முழுவதுமே எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்கணும். ஏன்னா புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு பல மாதங்கள் ஆயிடுச்சு. ஹைகோர்ட்டே அது சொல்லுது. இத்தனை மாசமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேள்வி கேக்குது. அப்ப இத்தனை மாசமா அது என்ஐசி பொறுப்பா தான் இருந்துச்சு. அப்ப யாரெல்லாம் ரெஸ்பான்சிபிளா அவங்க சம்பளத்துல இருந்து புடிங்க அப்படின்னா என்ஐசி ஆபீசர் சம்பளத்துல இருந்து புடிக்க முடியுமா? டவுன்லோட் பண்ண 14 பேர்ல அதுல ஊடகங்களும் இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து நீதிமன்றம் வந்து சட்டதிட்டங்கள் அவங்க மேலே ஃபைல் பண்ணிருக்காங்க. ஆமா, இப்ப நீங்க எஃப்ஐஆர் தரவிறக்கம் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கும் அது பொருந்தும். ஆமா, எனக்கும் பொருந்தும். சமூக பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியதான ஊடகங்கள். அதாவது நம்ம வந்து விக்டிமோட எந்த விதமான டீட்டெயிலும் கொடுக்க முடியாதுங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். அதுக்கு பிறகு சட்ட திருத்தம் பண்ணிருக்கோம். நிர்பயா கேஸுக்கு பிறகு சட்ட திருத்தம் பண்ணி சட்டப்படியும் வலிமை சேர்த்து வச்சிருக்கிறோம். அப்போ எந்த வகையிலும் அப்படிங்கிறதுக்கு அதிகாரிகளும் பொறுப்பு, நம்மளும் பொறுப்பு, எல்லாரும் பொறுப்பு தான். தனி மனிதனும் பொறுப்பு தான். எஃப்ஐஆர் காப்பி புகார்தாரருக்கு தரப்படும், அவ்வளவுதான். புகார்தாரர் தரப்புல இருந்து லீக் ஆச்சாங்கிறது கேள்வி. புகார்தாரர் தரப்புல இருந்து லீக் ஆன மாதிரி தெரியல. அப்போ 14 பேர் தரவிறக்கம் பண்ணிருக்காங்க. 14 பேர் யாருங்கிறது அடுத்த கேள்வி. அதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா டவுன்லோடு போட்டது ஆட்டோமேட்டிக்கா அது ரொம்ப எளிதா இன்னைக்கு இருக்கிற டெக்னிக்கல் இதுல உடனே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ சம்பளத்துல கட்டு, ஏன்னா 25 லட்சம் 14 பேர்னா ஆளுக்கு 1 லட்சம் ரூபா வருது மினிமம். 25 லட்சத்தை எப்படி வசூல் பண்ண போறோம்? சரி, கவர்மெண்ட் இப்ப கொடுக்கணும்ல, 25 லட்சம் கொடுக்கணும். கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருந்து வசூல் பண்ணுன்னு சொல்லுங்க. கவர்மெண்ட் எப்ப கொடுக்க போகுதுன்னு தெரியாது. 25 லட்சம் வசூல் பண்றதுல என்ஐசி ஆபீசர்ஸ் ஒரு 7 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. அப்ப 7 லட்சத்தை வசூல் பண்ணி மத்திய அரசாங்கம் வந்து இங்க கொடுக்கணும் மாநில அரசுக்கு. அது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து அறிவிப்பு வரும்போதுதான் நமக்கு தெரியும்னா ஹைகோர்ட்ல வந்து இப்ப விசாரணை வருது. கேஸ் முடியலைங்க, முடியல, வாய்தா தான். அப்ப ஹைகோர்ட்ல வரும்போது இது இன்னும் பெரிய பிரச்சனையா மாறும். அப்போ விஜய் அவருக்கான பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் என்னன்னா, அவர் லேட்டா தான் ஜாயின் பண்ணாரு இந்த மேட்டர்ல. லேட்டா ஜாயின் பண்ணாலும் லேட்டஸ்டா ஆளுநர்கிட்ட போய் மனு கொடுத்துட்டாரு. இப்ப அடுத்த கட்டங்கள்ல பாக்குறீங்களா, இல்ல ஒரு அண்ணனாக நான் உங்களோட துணை நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா போராட்ட காலத்துல துணை நிற்கல, பாதிக்கப்பட்ட பெண்ணோடு துணை நிற்கல, எங்கேயும் துணை நிற்கல. ட்விட்டர்ல போட்டிருக்காரு, ஆளுநரை போய் சந்திச்சிருக்காரு. இதுதான் வந்து ஒரு அண்ணனாக செய்யக்கூடிய செயல்பாடா, இல்ல அவர் கரெக்டா பண்ணிருக்காருன்னு உங்களுடைய அனுபவத்துல பாக்குறீங்களா? இதுதான் தீர்வா? அந்த பொண்ணு கொடுக்குமா சரியான தீர்வை? தங்கைக்கு அவமானம் ஏற்பட்டால் அண்ணன் வந்து எந்த அளவுக்கு அதை பகிரங்கப்படுத்துவாங்கிறது எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. இப்போ உதாரணமா பொள்ளாச்சி இதே மாதிரி சம்பவம். ஒரு பெண் வந்து சகோதரர்கிட்ட தான் அது சொல்லுது. நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தன்னோட சகோதரர்கிட்ட வந்து சொல்லுது. அதெல்லாம் முரசொலி தலையங்கத்துல யாரு சகோதரர் எல்லாம் போட்டிருக்காங்க நேத்தோ மின்தானத்தோ. அந்த சகோதரர் என்ன பண்றாருன்னா, சம்பந்தப்பட்ட நபரை போய் அடி வெளுத்து எடுத்துடுறாரு. இயல்பான ரியாக்ஷன் அதுதான் வரும். மற்றபடி தவறு. இயல்பான ரியாக்ஷன் நமக்கு வர்ற கோபத்துல அதான் செய்வோம் எந்த அண்ணனும். அது அண்ணன் செய்யறது. அண்ணன் அரசியலாக்குறது அப்படிங்கிறது அது எந்த வகையில நியாயம்? அது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மேலும் அல்லவா அவ்வளவு சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்த கேள்விகளுக்கு பதில் இல்ல. விஜய் தமிழக அரசு இருக்கு. தமிழகத்துல எந்த அரசோ ஒரு அரசு ஆட்சி செய்கிறது. தாவேக்கான்னு ஒரு கட்சி இருக்கு, அதன் தலைவர் இருக்கிறாரு. எதிர்கட்சிகள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க. போராட்டம் பண்ணுவது ஒரு தீர்வை நோக்கிய விஷயம் தான். மக்கள் கிட்ட அந்த பிரச்சனையை கொண்டு போய் சேர்ப்பதும், மக்களை அந்த பிரச்சனை குறித்து பேச வைப்பதும், இது எல்லாமே ஒரு தீர்வை நோக்கிய விஷயம்தான். ஆனா ஒரு ஆட்சி நடைபெறுது, ஒரு முதலமைச்சர் இருக்காரு, முதல்ல அவங்களை அப்ரோச் பண்ணுவோம். அவங்க கிட்ட இந்த பெண்ணுக்கு நீங்க நீதி வாங்கி கொடுக்கணும், இது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நேரடியாக ஆளுநரை சந்திப்பதுதான் அந்த பொண்ணுக்கு தீர்வாக இருக்கும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? ஆளுநரை சந்திப்பதும் அமித்ஷாவை சந்திப்பதும் பெண்ணுக்கான தீர்வு ஆகாது. பெண்ணுக்கான தீர்வை நீதிமன்றம் தான் வந்து வழங்க முடியும். காரணம் என்னன்னா, ஒரு நஷ்ட ஈடெல்லாம் அவார்ட் பண்ற பவர் வந்து யாருக்கும் கிடையாது. முதலமைச்சர் வந்து சில நேரங்கள்ல சில நஷ்ட ஈடுகள் கொடுக்கலாம். அதை தாண்டிய பவர் வேற யாருக்குமே கிடையாதுங்க. தனிப்பட்ட முறையில ஹெல்ப் அது நிறைய பேர் செய்யலாம். இப்ப விஜயே வந்து ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம், தவறு கிடையாது. இப்ப அல்லு அர்ஜுன் வந்து அந்த ஒரு ஸ்டாம்பீட் நடந்துச்சு ஆந்திரால. 2 crores அந்த ஃபேமிலி வந்து ஒரு பெண் மரணம், அந்த பெண்ணோட மகனோ மகளோ வந்து பெருங்காயம், 2 crores வந்து அவங்க கொடுத்தாங்க. இதுதான் வந்து உடனடி நிவாரணம்.
அதுக்கு அவரை அரெஸ்ட் பண்ணி ஒரு நாள் உள்ள இருந்துதான் டெம்பரரி ஜாமீன் நேரத்துல இருந்து அந்த ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. ஆர்குமெண்ட் போய் ஆர்டர் ரிசர்வ்டு, தற்காலிக பெயில வந்து நிரந்தர பெயிலா மாத்தணுங்கிறது பிரேயர். எதுக்கா சொல்றேன், பக்கத்து மாநிலத்தில் நடக்கிற விஷயம். அதுவும் ஒரு பெண் சம்பந்தப்பட்டது, பாலியல் வன்கொடுமை இல்லை ஆனால் மரணம். அப்போ இந்த குறிப்பிட்ட பெண் அதுல பல அன்ஆன்சர்டு கொஸ்டின்ஸ் இருக்கு, இன்னமும் இருக்கு. அது போக போக விசாரணையில் தெரியும். ஆனா நடுவுல நீதிமன்றம் வந்துருச்சு. உள்ள நீதிமன்றம் முதல்ல சூமோட்டோவா தான் எடுத்துக்கிறதா வந்துச்சு. எப்படி NCW சூமோட்டோவா எடுத்திருக்க மாதிரி நீதிமன்றம் சூமோட்டோ. சிஜே கிட்ட இருந்து ஆர்டர் வர்றதுக்கு இந்த வெக்கேஷன் டைம்ல அதுக்கான டைம் இல்ல. அதுக்குள்ள 2 வழக்கறிஞர்கள் போறாங்க. ஒரு பிஜேபி, ஒருத்தர் ADMK, 2 வழக்கறிஞர்கள். அவங்களோட மனு மீது தான் இப்போ இடைக்கால நிவாரணம். அந்த மனுவில் இருந்த பிரேயர் சிபிஐ கொடுக்காம அதுக்கு மேல SIT போட்டிருக்கு. அப்போ உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சி என்ன பண்ணலாம்னா, முதலமைச்சர்கிட்ட கூட மனு கொடுக்க வேண்டாம், நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம். அது வந்து விஜய் தரப்புல செய்யவே இல்லையே. அவங்கதான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வழக்கறிஞர்கள் வச்சிருக்காங்க, ஒரு காவல் நிலைய அருகிலையும் வழக்கறிஞர்கள் சட்டக்குழு வச்சிருக்காங்க, இதெல்லாம் வச்சிருக்காங்க. சரி, இவங்க தரப்பு இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தாவேகா வந்து அந்த லெட்டர், விஜய் அவர்களுடைய கடிதத்தை எடுத்துட்டு மகளிர் அணியர் வந்து போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது தமிழக அரசு அவங்களை வந்து கைது பண்றாங்க. அவங்கள கைது பண்ணி உள்ள வச்சிருக்கும் போது அவங்கள சந்திப்பதற்காக போன பொதுச் செயலாளர் அவரையும் கைது பண்ணி உள்ள வைக்கிறாங்க. இது சரியான நடவடிக்கைன்னு பாக்குறாங்களா, இல்ல ஒரு அரசு இதை செய்திருக்க கூடாது அப்படின்னு பாக்குறீங்களா? இது கோர்ட்ல நிக்காதுங்க, அதனாலதான் அவங்க உடனே விட்டுட்டாங்க. சரி, பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நீங்க எந்த செக்ஷன்ல வேணா பப்ளிக் நியூசன்ஸ் வேணா ஒரு செக்ஷன் போடலாம். அதெல்லாம் வந்து நீதிமன்றத்துக்கு போனா நிக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். சோ ஒரு டெம்பரரியா அவங்கள வந்து தற்காலிகமா தடுத்துட்டு திருப்பி அதை வந்து அவங்கள வந்து அன்னைக்கே வந்து விடுதலை பண்ணியாச்சு, விட்டாச்சு, அவ்வளவுதான். விடுதலை கூட இல்ல, காட்டி அது ரெக்கார்ட்ல கூட காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனா இதுல வந்து ஆளுநரை சந்திப்பது கூட்டிட்டு போனது புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர், இன்னொருத்தர் கூட்டு போனது பொருளாளரும் வந்து விஜய். இவர் ஆனந்த் ரசிகர் மன்ற தலைவர் தான், பொருளாளரும் வந்து விஜயோட கணக்கு வழக்கு காட்சி விவகாரங்களை பார்த்துக்கிட்டு ரசிகர் மன்றத்துக்கும் பார்த்துக்கிட்டு பொருளாளர். ஆமா, அவங்க 2 பேருமே வந்து ஆனந்தாவது பரவாயில்ல, புஷி தொகுதியில, பாண்டிச்சேரி புஷி தொகுதியில ஒரு ஆக்டிவ் அரசியல்வாதியா இருந்தாரு. இன்னொருத்தருக்கு எந்த விதமான பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸும் கிடையாது. அப்ப விஜயே ஒரு லேட் திங்கிங்ல தான் போயிருக்காரு. வந்து எதுவுமே செய்யலங்கிற விமர்சனம் வந்த பிறகு ரைட்டு, யாருமே வந்து ஆளுநர்கிட்ட மனு கொடுக்கலன்ட்டு அவர் போயிருக்காரு. ஆளுநர்கிட்ட மனு கொடுக்கறதுக்கு முதல்ல பிஜேபி எம்எல்ஏக்கள் போட்டிருந்தாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டு, அது ஆளுநர் ஒத்துக்கல. முதல்ல போட்டது அவங்கதான், பிஜேபி எம்எல்ஏக்கள் தான். அதிமுக மனு போடவே இல்லை. அதுக்கு பிறகு அண்ணாமலை போய் அண்ணாமலையும் மனு போட்டு பாக்குறாரு. அப்போ இதுல வந்து ஆளுநர் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும், மனு வந்து உள்துறைக்கு அனுப்ப முடியும். ஏன்னா உள்துறைக்கு ஏற்கனவே விஷயம் தெரியும். ஏன்னா NCW வந்து சூமோட்டோ எடுத்தாச்சு, NCW எடுத்து இங்க வந்து விசாரணை தொடங்கியாச்சு. கோர்ட் ஆர்டர்டு SITயும் விசாரணை தொடங்கிடுச்சு. சோ இதுல மனு கொடுக்கறதுனால பயன் இல்லை, எக்ஸப்ட் அந்த பொலிட்டிக்கல் ஆப்டிக்ஸ் தான், அரசியல் ரீதியாக ஒரு காட்சி, ஒரு தோற்றம். அதை தாண்டி ஆளுநரே வந்து அதிமுகவை நிராகரிச்சுட்டு தாவேகாவுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காரா? இல்ல, அதிமுக போடவே இல்லை. ஆளுநர் பிஜேபி நிராகரிச்சுட்டு தாவேகாவுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காரு, நம்ம அப்படி வேணா எடுத்துக்கிடலாம். பட் பிஜேபியே வந்துங்க ஒரு பேரலல் லைன் தான் ஓடுது. அதிமுகவை பெரிய அளவுக்கு விமர்சனம் பண்ணிட்டு இருந்தவர் தான் அண்ணாமலை அவர்கள். ஆனா அந்த சாட்டை சம்பவத்துக்கு பிறகு அவருக்கு ஏதோ ஒரு சின்ன பிஜேபி மேலிடத்துல ஒரு மனத்தாங்கல் இருக்கு. ஏன்னா RSS அது விரும்பல, அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் நண்பர்கள்ட்ட பேசினேன். அவங்க யூஸ்வலாவே அவங்க வந்து தனி மனித விளம்பரத்தை விரும்ப மாட்டாங்க. மோடியவே கண்டிக்கிறவர். RSS சர்சங் சாருக்கு வந்து மோடியவே மறைமுகமா அவர் பேர் சொல்லாம கண்டிச்சார். அப்ப இந்த சாட்டை அழுத்து அடிச்சுக்கிறது இதெல்லாம் வந்து கண்டிப்பா RSS இயக்கத்துக்கு நேர் எதிரானது. அவங்களுக்கு அது பிடிக்கல. அப்ப அண்ணாமலையோட மோட்டிவ் என்னங்கிற கேள்வி வந்துச்சு. தன்னை வந்து முன்னிறுத்திக்குள்ள பாக்குறார். ஒரு காலகட்டத்துல வந்து அவருக்கு மாநில தலைவர் பதவி போயிடும், மிஞ்சி போனா 2-3 வருஷம் இருக்கலாங்க, அதை தாண்டி வேற எப்படி இருக்க முடியும் தேசிய கட்சியில. அப்ப அவர் என்ன பண்ண போறார், தன்னை அரசியல்ல முன்னிறுத்திட்டு தனக்கென்று ஒரு தனிப்பாதை வகுக்க போகிறாரா, இப்படியான கேள்விகள் வந்துருச்சு தேசிய மட்டத்துல. இந்த இன்னைக்கு வந்து நேரடியாகவே அண்ணாமலை தனி கட்சி தொடங்குகிறாரா அப்படிங்கிற வாதங்கள், தலைமை கோபமா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு செய்திகள் வந்து வெளியில வந்துட்டுதான் இருக்கு. ஆனா திமுக செயல்பாடுகள் எப்படி? ஒரு நிமிஷம் சொல்லுங்க. காலையில தமிழிசை போய் அமித்ஷாவை பாக்குறாங்க இன்னைக்கு. அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா, அந்தமான அமைப்பு தேர்தல். அந்தமான அமைப்பு தேர்தலுக்கு தமிழிசையை திடீர்னு நேற்று நைட்டா பொறுப்பா போடுறாங்க. அமித்ஷாவை நான் பார்க்க போறேன்ட்டு போயிட்டாங்க காலையில. அமைப்பு தேர்தல் வந்து RSS நேஷனல் ஆர்கனைசேஷன் ஜெனரல் செக்ரட்டரி தான் பிஜேபியில பாத்துக்குவாரு. அதாவது ஒவ்வொரு பிஜேபி மாநில யூனிட்லயும் RSSல இருந்து மிகப்பெரிய பயிற்சி பெற்ற
ஒரு அமைப்பு பொதுச் செயலாளர் இருக்கிறாரு, அது தேசிய அளவிலும் இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுல வந்து கேசவ விநாயகம் அவர்கள். இப்படிதான் வந்து அந்த சிஸ்டமே அப்படி இயங்குது. சோ தமிழிசை உண்மையிலே பாக்குறதா இருந்தா, தேர்தல் சம்பந்தமா பாக்குறதா இருந்தா அமைப்பு பொதுச் செயலாளர், தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் தான் பார்க்கணும். அதுக்கு பிறகு அவங்க அமித்ஷாவை பாக்குறாங்க. அமித்ஷாவுக்கும் அமைப்பு தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லை. அப்படின்னா என்ன ரீசன்? அப்ப தமிழ்நாடு பிஜேபியோட அஃபேர்ஸை வந்து அங்க டிஸ்கஸ் பண்ண போறாங்க அப்படிதான் பொருள் கொள்ள முடியும். அண்ணாமலையும் வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகிறாரு குஷ்புவை பத்தி கேள்வி கேட்கும் போது. அவரு இதெல்லாம் நீங்க வந்து கேசவ விநாயகத்தை கேட்க வேண்டிய கேள்வின்றாரு. குஷ்பு வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, என்னெல்லாம் கூப்பிடுறதே இல்லைங்க, நான் எப்படி, ஏன்னா அவங்க என்சிடபிள்யூ மெம்பரு, ஃபார்மர் மெம்பர். இப்போ வந்து இந்த இஷ்யூ நடக்கும்போது ஃபார்மர் மெம்பர் குஷ்புவா இருந்தா தமிழ்நாட்டில் அது வந்து ஒரு வகையான மக்கள் மத்தியில ஒரு கவன ஈர்ப்பை பெற்றிருக்கோம். வட இந்தியால இருந்து வந்து 2 பேர் வரும்போது அவங்க பேர் கூட இங்க வந்து பெரிய அளவுக்கு போய் சேராதுங்க. இப்ப குஷ்பு ஏன் இல்லைங்கிறது கேள்வியா வைக்கப்படும் போது அண்ணாமலை வந்து அதுக்கு பதில் சொல்லல. அவர் வந்து நீங்க அமைப்பு பொதுச்செயலாளர்கிட்ட கேட்கணும்னு சொல்லி போறாரு. குஷ்பு வந்து கோச்சுக்கிறாங்க, நீங்க வந்து என்னோட பேட்டியை அனுமதி இல்லாம பிரசுரம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அது வேற ரூட்ல போறாங்க. அப்போ ஆல் இஸ் நாட் வெல் இன் பிஜேபி இன் திஸ் மேட்டர். அப்போ பிஜேபியோட ரூட் என்ன? ஒரு இஷ்யூ வந்திருக்குங்க, அந்த இஷ்யூவை வந்து மேலும் மேலும் வளர்த்து எடுக்கிறாங்க. வளர்த்து எடுப்பதன் மூலமாக அரசியல் நோக்கம் இருக்கு. அப்ப பிஜேபியோட நோக்கம் என்ன? பிஜேபியோட நோக்கம் எதுவா இருக்கும் அப்படின்னா திமுகவுக்கு எதிரான வலிமையான கூட்டணியை கட்டமைத்தல் தானே. அந்த கூட்டணியில இப்ப அதிமுக இடம்பெறாம வலிமையான கூட்டணி ஆகாது. விஜயும் இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அண்ணாமலைக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்காது. இப்படியான ஒரு சூழல் வந்து 2024 கடைசியில நிலவுது. பிஜேபியில என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஒவ்வொன்றாக வெளியில வந்துட்டு இருக்கு. அதையும் தாண்டி தமிழக பாஜக மாநில தலைவராக 3 ஆண்டுகள் அண்ணாமலை அவர்களே தொடர்கிறார் அப்படிங்கிற ஒரு அபிஷியல் அறிவிப்பும் வரல. இல்ல வேறு தலைவர் மாற்றும் வரை அவர் தொடர்வார் அப்படிங்கிற அபிஷியல் அறிவிப்பும் வரல. அப்படிங்கும் போது பலவேறு ஊகங்கள், பலவேறு செய்திகள், சந்திப்புகள், ஆளுநர் அவர்கள் போய் மோடி அவர்களை சந்திச்சுட்டு வந்தது, இந்த மாதிரி பல்வேறு சந்திப்புகள் இருக்கு. அதுக்கெல்லாம் விடை போக போகதான் நமக்கு தெரிய வரும். அப்படிங்கும் போது குஷ்பு ஏன் ஒதுங்கி இருக்காங்க, அதெல்லாமே தெரிய வரும். குஷ்பு வந்து தேசிய மகளிர் அணி தலைவராக இருந்த போது, அதாவது தேசிய பெண்கள் பாதுகாப்பு அணி தலைவராக இருந்த போது அவங்க எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பேசினாங்க, எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் மௌனம் காத்தாங்க, இது எல்லாமே பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. பட் இந்த நேரத்துல அவங்க இருந்திருந்தாங்கன்னா ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறதும் இருக்கு. திமுக அவர்களுடைய செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? அந்த சம்பந்தப்பட்ட நபர் வந்து திமுகவினர்னு ஒரு தரப்பு குற்றம் சாட்டுகிறாங்க, அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா பல போட்டோக்கள், பல நிகழ்ச்சியில அவருடைய பெயர்களும் வந்திருக்கு, அதுவும் இல்லைன்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. உடனடியாக ஒரு பெண் பாதிக்கப்படும் போது நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு சரியா பாக்குறீங்களா, இல்ல அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி பாக்குறீங்க? பொதுவாக சமூக விரோதிகள் கட்சிகள்ல இருக்கிறதுங்கிறது தொடர்ந்து பார்த்துட்டு வர விஷயம் தாங்க. திமுக அடிப்படை தவறு என்ன பண்ணுச்சுன்னா, இவர் திமுகவே இல்லைன்னு மறுத்ததுதான். அவர் இதுக்கு முந்தைய அதிமுகவில இருந்திருப்பாரு. நீங்க வரலாற்று எடுத்து பாத்தீங்கன்னா அவர் வேற எத்தனையோ கட்சியில இருந்திருப்பாரு. அதான் இயற்கை. அப்போ அப்படியான மறுப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கட்சி அதுல எவ்வளவு பேர் மெம்பரா இருக்காங்க, ஒரு மெம்பர் தவறு செஞ்சுட்டாரு, யார் தவறு செய்தாலும் நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படி சொல்லிட்டு போக வேண்டிய ஒரு மேட்டர்ல தேவையில்லாம ஒரு திமுக இல்லைங்கிற மறுப்பு கூறினார்கள். ஆனா ஒரு திமுகங்கிறது பல போட்டோக்கள் இது மூலமா வருது. அப்ப போட்டோ எடுத்ததுனால மட்டுமே ஒரு திமுக ஆக்டிவ் மெம்பரா இப்படி இந்த கேள்வி டைவர்ட் ஆகி போகுது. அடிப்படையில திமுக ஹேண்ட்லிங் வந்து சரியில்லை. பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக மக்கள் மத்தியில அனுதாபத்தை பாதிக்கப்பட்ட பெண்ணின் சார்பாக ஏற்படுத்தும், அரசுக்கு எதிராக தான் ஏற்படுத்தும். அதான் இயல்பு. அப்போ அரசு வந்து குயிக் ரெஸ்பான்ஸ், உடனடியாக வந்து நடவடிக்கை எடுத்து ஒரு நபரை கைது செய்திருக்கிறார்கள். இதை மட்டும்தான் அவங்க போக்கஸ் பண்ணணும். மற்றபடி எல்லாமே கோர்ட் எடுத்துக்கிடுச்சு. திமுகவுக்கு அது ஒரு வகையில வந்து அனுகூலம். நீதிமன்றம் எடுத்துருச்சு. வழக்கமா நீதிமன்றம் இதை எடுக்கிறதுக்கு நம்ம பெட்டிஷன் எல்லாம் போட்டு அதை பிரஸ் பண்ணணும். அவங்களா சூமோட்டோவா எடுத்தாங்க. சூமோட்டோ பெர்மிஷன் லேட் ஆகும்னு தெரிஞ்ச உடனே கையில இருந்த 2 பெட்டிஷன் எடுத்துட்டாங்க. இல்லைன்னா நார்மலா இந்த மாதிரி ஹைகோர்ட்ல இந்த மாதிரியான ரிட்டு வெக்கேஷன் டைம்ல வர்றதுக்கே, டேபிளுக்கு வர்றதுக்கே 4 நாள் வேணுங்க மினிமம். நீங்க ரிட்டு போட்டு நம்பர் ஆகி செக்ஷன்ல கிளியர் ஆகி அப்புறம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி அதை கொண்டு வரதுக்கே 4-5 நாள் வேணும். ஏன்னா வெக்கேஷன் டைம்ல வெக்கேஷன் பெஞ்ச் தான் உட்காருது. அப்போ இயல்பாக அது அட்வான்டேஜா எடுத்து பிளே பண்ண வேண்டியது அரசு. கோர்ட்டுக்கு மேட்டர் வந்துருச்சுங்க, கோர்ட்ல இருக்கு மேட்டர், நாங்க எதுவுமே சொல்ல வேண்டியது இல்லை, இதுதானே ஈஸி டிஃபென்ஸ். ஆனா அதுக்கு மேல ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லி இதை மேற்கொண்டு அவங்கதான் அதை வந்து குழப்பினாங்க. அரசாங்கம் தான் குழப்பிச்சுங்க நீங்க பாத்தீங்கன்னா. ஆனா அரசாங்க தரப்புல வந்து குயிக் ரெஸ்பான்ஸ், உதாரணமா கமிஷனரோட பேட்டி,
அது தேவையில்லை. கமிஷனர் பேட்டி கொடுத்தா அதுல 1000 கேள்வி எழுப்பத்தான் செய்வாங்க. பத்திரிகையாளர்கள் எப்படி கேள்வி எழுப்பாம இருப்பாங்க? அப்போ இயல்பாக அவர் ஏதோ ஒண்ணு பதில் சொல்லுவாரு. அவருக்கு பிரஸ்ஸை வந்து இந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணி பழக்கம் கூட இருந்திருக்காது. அப்ப அது எல்லாமே கான்ட்ரவர்சியா மாறும். ஆக மொத்தத்துல வந்து சம்பவம் ஒண்ணு நடக்குது. அந்த சம்பவத்துக்கு பின்னால் வந்து அரசு அதுல வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணுதுங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? இப்ப சாதாரண மக்களோட அபிப்பிராயம் எப்படி இருக்கும்னா அரசு தவறு இழைத்து விட்டதுன்னு தான் இருக்கும். இப்போ தாவேகாவை பார்த்து திமுக பயப்படுகிறது. ஏன் பயப்படுது? சீமானவர்கள் சொல்றாரு, அரசியல் பார்ட்டிகள் மத்தவங்க சொல்றாங்க தாவேகாவை பார்த்தாலே பயம், விஜய பார்த்தாலே பயம் அப்படின்னு பொதுச் செயலாளர் சொல்றாரு. உண்மையாலுமே திமுக வந்து விஜய் அவர்களை பார்த்து பயப்படுதா? திமுக இல்லைங்க, பிஜேபி, அது அண்ணா திமுக கூட பயப்படாது. என்ன காரணம்னா அன்டெஸ்டடு. அவர் வந்து தேர்தலில் நின்று ஒரு குறிப்பிடத்தகுந்த ஓட்டு வாங்கியிருந்தா ஒரு எல்லா கால்குலேஷனும் வரும். ஏன்னா ஒவ்வொரு தொகுதி வயசு நம்ம ஓட்டு எவ்வளவு போயிருக்கு அவருக்குன்னு கணக்கு வந்துடும். இப்போ திமுக அண்ணா திமுக மாதிரியான கட்சிகளுக்கான நஷ்டம் என்னவா இருக்கும்னா கீழ்மட்டத்துல நிறைய பேர் வந்து இந்த கட்சிக்கு போயிருப்பாங்க. சரி, கீழ்மட்டத்துல ஒருத்தன் வந்து ஒரு கட்சியில சேர்றான், அவனுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கும். நம்ம வந்து இந்த ஏரியால ஒரு ஆளாகணும், நம்ம வந்து ஒரு விசிட்டிங் கார்டு போட்டா நம்மளை பார்த்து அதிகாரிகள் பயப்படணும் அப்படின்னு நோக்கம் இருக்கும். அப்ப அதுக்கு வழி இல்லை அப்படிங்கும் போது புதிய கட்சி வரும்போது சேர்ந்துருவாங்க. உதாரணமா பிஜேபி அண்ணாமலை வருகைக்கு பிறகு ஊர்கள்ல நிறைய பேர் பிஜேபிக்கு போனாங்க. உங்களுக்கு ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்ஃப்ளோ டு பிஜேபி அதிகம். பிஜேபி வளர்கிறது. நாங்க கடைசியில் இப்ப மெம்பர்ஷிப்பே சேர்க்க முடியல, டார்கெட் மெம்பர்ஷிப் சேர்க்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா போனவெல்லாம் அப்படியே வந்து திருப்பி இன்னொரு வாட்டி அதே கட்சிக்கு போயிட்டா, தாய் கட்சிக்கு போயிட்டா, இல்ல வந்து தாவேக்காக போயிட்டா. அப்ப கீழ்மட்ட கரையறத பத்தியே கவலை இருக்கும். ஆனா அரசியல் எப்படின்னா ஒருத்தன் போயிட்டானா இன்னொருத்தன் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துருவான். ஒரு கிராமம் ஒரு பேரூர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கட்சியில சேர்ந்து அரசியல் பண்ணி நம்ம எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும், கவுன்சிலர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அஸ்பிரேஷனல் பாலிடிக்ஸ், அவா அரசியல். இவனுக்கு புதிய கட்சி வந்தா உடனடியா ஒரு போஸ்டிங் கிடைக்குங்கிறது அவனோட நம்பிக்கை. வெறும் மெம்பரா இருந்து நம்ம வந்து கொடி தோரணம் கட்டிக்கிட்டே எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும்? ஒரு போஸ்டிங் வேணும். அடுத்த ஆசை அதுதான். அதுல தாவேகால வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் பிஜேபியில வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு போனவங்க தான் நிறைய பேர் பார்க்கலாம். அப்படி நீங்க அதனாலே தாவேகா வளர்ந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. தாவேகாவோட வளர்ச்சி, அதாவது ஒரு கட்சினாலே 5 ஸ்டேஜ் தாங்க. தோற்றம் 1, 2வது வளர்ச்சி, 3வது விரிவாக்கம், 4வது பிரம்மாண்டம், 5வது தேய்மானம். பெருசா வளர்ந்துட்டோம்னா தேய்மானம் வந்துடும். தேய்மானத்தை கண்ட்ரோல் பண்ணதான் நம்ம இந்த கூட்டணி சேர்க்கறதெல்லாம். ஒரு ஓட்டு வங்கியை வளர்த்துருவாங்க, பிரம்மாண்டமா உருவாயிரும். அது பிறகு தேய்மானம் ஏற்படும் போது இன்னொரு கட்சியோட ஓட்டு வங்கி அதுக்கு உதவி செய்யுது. அடிப்படையே இதுதான். அப்ப தோற்ற வளர்ச்சி விரிவாக்கம்னா இன்னும் விரிவாக்க ஸ்டேஜுக்கே போகல. விஜய் வந்து எங்க போயிருக்காரு? இனிமேல் தான் போவாரா இருக்கும். 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் கழிச்சு போவாரா இருக்கும். அப்ப இப்ப வந்து அவரை பார்த்து பிற கட்சிகள், திமுக உள்ளிட்ட பிற கட்சிகள் பயப்பட மாட்டாங்க. ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரு, ஆளுநரை சந்திக்க இருக்காரு. அட்லீஸ்ட் இது வரைக்கும் பிரஸ்ஸ சந்திக்கலையே, ஆளுநரை சந்திச்சுட்டு வந்தாவது செய்தியாளர்கள் வந்து அவ்வளவு பேர் காத்து கிடக்குறாங்க அப்படிங்கும்போது ஒரு செய்தி கொடுத்துட்டு போவாரு அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. எதுவுமே நடக்கல அப்படிங்கறதும் இருக்கு. எல்லா கட்சிகளும் பேசுறாங்க, திமுகவில் ஒரு நபர் அப்படின்னு பேசுறாங்க, நஷ்டஈடு நீதிமன்றம் முன்னெடுத்திருக்கிறது, இன்னும் அந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு, எதிர்கட்சிகள் போராடுறாங்க. எல்லாமே அந்த பெண்ணுக்கு மன நிம்மதியும் நீதியும் கொடுக்குமா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஒரு பெண்ணாக எனக்கும் புரியல. தினந்தோறும் இந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கிறது அந்த பெண்ணுக்கு மன உளைச்சலை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பெண்ணாக புரிகிறது. என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 lakh கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்